ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை சைட் டிஷ்ஷே இல்லாத சாப்பிட்ற மாதிரி ஒரு தோசை செய்யலாம் சிம்பிளாக. அதுக்கு காஞ்ச மிளகாவை ஒரு 5-6 சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பொடி அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் 1/4 கப்பில் உடச்ச கடலை போட்டுக்கிறேன். 4 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம், உப்பு, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சாச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதே ஜார்லேயே நம்ம ஊற வச்சிருக்கேன் இந்த காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை அரைச்சிக்கலாம். மிளகாவை அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் அம்மி வச்சுருந்தா அதுலேயும் அரைச்சிக்கலாம். இது கிட்ட அம்மி இல்லை, ஸோ அதனால் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொடியை அரைச்சாச்சு, நம்ம ஒரு சட்னியை அரைச்சாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் தடவியாச்சு. தோசை நம்ம எப்பயும் போல் தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட ரெட் சட்னி இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ ரெட் சட்னி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம உடச்சக்கடல பொடி போட்டோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ உடச்சக்கடல பொடியும் போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக நெய் போட்டுக்கலாம். இப்போ இது வெந்தோடனே திருப்பி போடலாம். நெய்யெல்லாம் ஊற்றி தாராளமாக நம்மளுக்கு எவ்வளோ நெய் ஊற்றுமோ அது மேலே ஊற்றிக்கலாம். இது நல்லா வந்துடுச்சுன்னா பார்க்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸியாக ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மடித்து வச்சு பரிமாற வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக. இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு நெய் கார சட்னி பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டானது. இதை நல்லா இப்படி புட்டு டேஸ்ட் பண்ணால் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு செய்ய தெரியலனா யார் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்கள செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதர முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.